வெள்ளிக்கிழமையில் பெருநாள் வந்தால் பெருநாள் ஹுத்துபா அல்லது ஜும்மா ஹுத்துபா ஏதாவது ஒன்று மட்டும் போதுமானதா? உள்ளூரில் வசிப்பவர்கள் வெளியூர்களில் இருந்து வந்தவர்களுக்கும் இதில் சலுகை வேறுபாடுகள் இஸ்லாமிய ஷரியாவில் இருக்கின்றதா? சில சமயங்களிலே வெள்ளிக்கிழமை தினத்திலே பெருநாளும் அதே போன்று ஜும்மாவும் வருகின்றது. இந்த நேரத்திலே அந்த பெருநாளுடைய ஹுத்துபா மட்டும் போதுமானதா அல்லது இரண்டையும் செய்ய வேண்டுமா? அதாவது சில சமயங்களிலே வெள்ளிக்கிழமை பெருநாள் வரும் பொழுது காலையிலே பெருநாள் தொழுதுவிட்டு 2 ஹுத்துபாக்கள் ஓதப்படும். அதன் பின்னால் ஜும்மாவுடைய நேரத்திலே அங்கே 2 ஹுத்துபாக்கள் ஓதிவிட்டு அந்த ஜும்மாவுடைய 2 ரக்காத்துகள் தொழுவிக்கப்படும். இவ்வாறு இரண்டையும் செய்ய வேண்டுமா அல்லது இவ்விரண்டில் ஒன்றை செய்தால் போதுமானதா? இது சம்பந்தமாக நாங்கள் பார்க்கும் பொழுது எங்களுடைய ஷாஃபி மதுஹபிலே நாங்கள் பெருநாள் தொழுகையையும் அதனுடைய 2 ஹுத்துபாக்களையும் நிறைவேற்ற வேண்டும். அதே போன்று ஜும்மாவுடைய 2 ஹுத்துபாவையும் தொழுகையையும் நிறைவேற்றிவிட வேண்டும். இதிலே ஒன்றை விட்டுவிட்டு ஒன்றை செய்ய முடியாது. 2ஐயும் வெவ்வேறாக செய்ய வேண்டும் என்று எமது ஷாஃபி மதுஹபிலே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்த கருத்துக்குத்தான் அதிகமான ஆதாரம் இருக்கின்றது. இதே கருத்தை தான் மாலிக் மதுஹபிலையும் ஹனஃபி மதுஹபிலையும் இதே கருத்து தான் சொல்லப்பட்டிருக்கின்றது. பெரும்பான்மையான அறிஞர்களுடைய கருத்தும் இதுவாகத்தான் இருக்கின்றது. இது சம்பந்தமாக நாங்கள் பார்க்கும் பொழுது இந்த பெருநாள் தொழுகை என்பது ஒரு சுன்னத்தான தொழுகை, ஜும்மா தொழுகை என்பது கடமையான தொழுகை. எனவே சுன்னத்தான தொழுகையை நிறைவேற்றுவதன் மூலம் ஒருபோதும் ஃபர்லான தொழுகையை நிறைவேற்றியதாக ஆக முடியாது. ஏனெனில் ஃபர்லு வேற சுன்னத்து வேற என்பது எல்லோரும் அறிந்த விடயம். எனவே அந்த அடிப்படையிலே நாங்கள் பெருநாளுடைய தொழுகையை வேறாக தொழ வேண்டும், ஜும்மாவுடைய ஹுத்துபாவையும் தொழுகையையும் நாங்கள் வேறாக செய்ய வேண்டும் என்பதுதான் அறிஞர்களுடைய கருத்தாக இருக்கின்றது. இங்கே இவ்வாறான ஒரு சிக்கல் வருவதற்கான காரணம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு காலத்திலே ஒரு முறை வெள்ளிக்கிழமை தினம் பெருநாள் வந்தது. அப்பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்றைய தினத்திலே 2 பெருநாட்கள் வந்திருக்கின்றது. எனவே உங்களிலே விரும்பியவர்கள் இந்த ஜும்மா தொழாமல் சென்று விட முடியும் என்று சொல்லிவிட்டு நாங்கள் ஜும்மா தொழத்தான் போகிறோம் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இந்த ஹதீஸ் அபூதாவுதிலே பதிவு செய்யப்பட்ட ஒரு ஆதாரமான ஹதீஸ் ஆகும். இந்த ஹதீஸை விளங்குவதிலே ஏற்பட்ட சிக்கலின் காரணமாகத்தான் இன்று சிலர் இந்த 2லே ஒன்றை செய்தால் போதும், பெருநாள் ஹுத்துபாவை தொழுதுவிட்டால் ஜும்மா தேவையில்லை, ஜும்மாவுடைய ஹுத்துபாவை நிறைவேற்றினால் பெருநாளுடைய ஹுத்துபா தொழுகை தேவையில்லை என்பதாக ஒரு கருத்தை முன்வைக்கின்றார்கள். இவ்வாறு முன்வைப்பதற்கான காரணம் அவர்கள் இந்த ஹதீஸை சரியாக புரியவில்லை, அல்லது புரிந்தாலும் இயக்கத்துடைய கொள்கைகளுக்கு அமைய அவர்கள் செயல்பட்டு ஆக வேண்டும் என்ற அந்த பிடிவாதத்தின் தனமாக அவர்கள் அதே கொள்கையிலே நிரந்தரமாக இருப்பதை நாங்கள் காணுகின்றோம். இந்த ஹதீஸிலே மிக தெளிவாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கின்றார்கள், நாங்கள் ஜும்மாவை தொழுவோம் என்பதாக அவர்கள் சொல்கின்றார்கள். எனவே இதை வைத்து பார்க்கும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெருநாளுடைய அந்த ஹுத்பாவையும் தொழுகையையும் நிறைவேற்றியிருக்கின்றார்கள். அதே போன்று வெள்ளிக்கிழமையுடைய ஹுத்பாவையும் தொழுகையையும் நிறைவேற்றி இருக்கிறார்கள் என்பது மிக தெளிவாக இங்கே அறிய முடிகின்றது. அது மட்டுமல்ல, இன்னொரு ஹதீஸிலே ஒரு சமயம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி காலத்திலே இவ்வாறு 2ம் ஒரே நாள் ஒரே வெள்ளிக்கிழமையிலே வந்த பொழுது 2 தொழுகையிலையும் பெருநாள் தொழுகையிலையும் ஜும்மா தொழுகையிலையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதல் ரக்காத்திலே சப்பிஹிஸ்ம ரப்பிக்கல் ஆலாவையும் 2வது ரக்காத்திலே ஹல்லத்தாக்க ஹதீசுல் காஷியாவையும் ஓதியதாக வருகின்றது. எனவே இந்த ஹதீசுகளை பார்க்கும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் 2ஐயும் நிறைவேற்றி இருக்கிறார்கள் என்பது இங்கே மிக தெளிவான விடயமாக இருக்கின்றது. அப்படியானால் இங்கே ஒரு கேள்வி வருகின்றது, யாரை பார்த்து சொன்னார்கள்? இந்த 2லே ஒன்றை நிறைவேற்றினால் போதும் என்று யாரை பார்த்து சொன்னார்கள் என்று ஒரு கேள்வி வருகின்றது. இந்த கேள்விக்கான விடையை நாங்கள் பார்க்கும் பொழுது இந்த
ஹதீஸ்களுடைய விளக்கங்களை மிகவும் அறிந்த அந்த சஹாபாக்களுடைய வாழ்க்கை எமக்கு மிக சிறந்த ஆதாரமாக இருக்கின்றது. அந்த அடிப்படையிலே உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவருடைய ஆட்சி காலத்திலே ஒரு முறை வெள்ளிக்கிழமை பெருநாளும் ஜும்மாவும் வந்த பொழுது அவர்கள் சொன்னார்கள், பெருநாள் தொழுதுவிட்டு அவர்கள் சொன்னார்கள், உங்களில் யாராவது இந்த ஆலியா கிளையார்கள், அதாவது மதீனாவிலிருந்து 6-7 மைல்களுக்கு அப்பால் வசிக்கக்கூடிய ஆலியா கிளையார்களை சேர்ந்த யாராவது நீங்கள் இருப்பீர்களேயானால் உங்களுக்கு பொறுமையாக இருந்து ஜும்மாவையும் தொழுதுவிட்டு செல்ல முடியும். அவ்வாறு இல்லாவிட்டால் உங்களுக்கு ஜும்மாவுக்கு நிற்காமல் உங்களுக்கு வீடுகளுக்கு சென்று அங்கே லுஹரை தொழ முடியும் என்பதாக அவர்கள் சொன்னார்கள். எனவே இது இந்த உஸ்மான் ரலியல்லாஹுடைய கருத்தின் மூலமாக மிக தெளிவாக விளங்குகின்றது. யார் ஊர்வாசிகளாக இல்லாமல் தூரத்திலிருந்து யார் ஜும்மாவுக்கு வந்தார்களோ அவர்களுக்குரிய சட்டம் என்பது மிக தெளிவாக இங்கே சொல்லப்பட்டிருக்கின்றது. இது போன்ற ஒரு தகவல் உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் சொன்னதாகவும் பதியப்பட்டிருக்கின்றது. அதே போன்று அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொன்னதாகவும் பதியப்பட்டிருக்கின்றது. எனவே இந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு இந்த ஹதீஸை இந்த சஹாபாக்களுடைய வழிகாட்டல் மூலமாக நாங்கள் விளங்கினால் எந்த விதமான குழப்பமும் கிடையாது. மாறாக இயக்கத்துக்காக மனோயிச்சை பின்பற்றி யாராவது ஹதீஸுகளை பின்பற்ற அவர்களுக்கு ஏற்றவாறு விளங்கப்படுத்த முற்படுவார்களேயானால் தான் இவ்வாறான விபரீதமான கருத்துக்கள் எல்லாம் வருகிறது என்பதை நாங்கள் புரிய வேண்டும். எனவே இங்கே சொல்லப்பட்டது போல, அதாவது காலையிலே அவர்கள் பெருநாள் தொழுகைக்காக 7-8 மைல்களுக்கு அப்பால் இருந்து குதிரையிலே கழுதையிலே பிரயாணித்து அவர்கள் இங்கே பெருநாள் தொழ வந்திருக்கின்றார்கள். இவ்வாறு வந்ததன் பின்னால் அவர்கள் பெருநாள் தொழுது முடிந்து அவர்கள் திரும்ப அவர்களுடைய வீடுகளுக்கு சென்றுவிட்டு திரும்ப அவர்களுக்கு வருவது சிரமமாக இருக்கின்றது. எனவே அப்படியான அதிக தூரத்திலே உள்ளவர்களுக்குத்தான் இந்த சட்டம் சொல்லப்பட்டிருக்கிறது தவிர இது ஒரே ஊரிலே உள்ளவர்களுக்கு சொல்லப்பட்டது அல்ல என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் இதை பிழையாக விலகிக் கொண்டு சிலர் பெருநாள் தொழுது விட்டு ஜும்மாவுக்கு சமூகம் தராமல் இருக்கின்றார்கள். இது எவ்வளவு மடத்தனமான ஒரு அறிவீனமான செயல் என்பதை நாங்கள் புரிய வேண்டும். ஏனெனில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே நாங்கள் ஜும்மாவை தொழுவோம் என்று சொல்லி அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். எனவே அவ்வாறு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் பெருநாள் தொழுது விட்டு ஜும்மாவும் தொழுது இருக்கும் பொழுது நாங்கள் ஊர்வாசிகளாக இருந்து கொண்டு இந்த ரெண்டிலே ஒன்றை செய்வதிலே எந்த விதமான நியாயம் கிடையாது. இது அவர்களுடைய விளப்பத்திலே ஏற்பட்ட குழப்பம் என்பதை நாங்கள் புரிய வேண்டும். எனவே அந்த அடிப்படையிலே இவ்வாறு சலுகை வழங்கப்பட்டவர்கள் தூர பிரதேசங்களில் இருந்து வரக்கூடியவர்களுக்கு தான் அந்த சலுகை வழங்கப்பட்டதை தவிர ஊரிலே உள்ளவர்களுக்கு இந்த சலுகை இல்லை என்பதை நாங்கள் புரிய வேண்டும். இதுதான் இந்த ஹதீஸ்களுக்குரிய சஹாபாக்களுடைய விளக்கத்தின் அடிப்படையிலே இமாம்களுடைய விளக்கத்தின் அடிப்படையிலே விளங்கும் பொழுது சரியாக புரிய முடியும். அவ்வாறு இல்லாவிட்டால் இவ்வாறானவைகளை ஒதுக்கி தள்ளிவிட்டு வெறுமனே அரபு மொழியை மட்டும் வைத்து விளங்க போனால் இவ்வாறான விபரீதமான விளக்கங்கள் வரும் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் கிடையாது.